Principles of plant breeding. இப்போ plant breeding and its objectives. Plant breedingனா என்ன அப்படின்னா it is a science. இப்போது ஒரு பிளான்ட்டோட ட்ரெய்ட்ஸ் இருக்குது, அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. அந்த கேரக்டரிஸ்டிக்ஸை அது அன்டிசைரபிளாக இருக்குது, தேவையில்லாததாக இருக்குது. அதை மாற்றிட்டு நமக்கு தேவையான கேரக்டரிஸ்டிக்ஸை அந்த பிளான்ட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு நம்ம செய்யக்கூடிய ப்ராசஸ் தான் பிளான்ட் ப்ரீடிங். பிளான்ட் ப்ரீடிங் வந்து இட் இஸ் அ மெத்தட் ஆஃப் ஆல்டரிங் த ஜெனட்டிக் பேட்டர்ன் ஆஃப் பிளான்ட்ஸ் டு இன்க்ரீஸ் தேர் வேல்யூ அண்ட் யூட்டிலிட்டி ஃபார் ஹியூமன் வெல்ஃபேர். இப்போ இருக்கிற பிளான் நல்லா தான் இருக்குது, இன்னும் ஹியூமன் வெல்ஃபேருக்காகவும் அவங்களோட வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும் ஈல்டு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும் டிசீஸ் ரெசிஸ்டன்ஸையோ இன்செக்ட் ரெசிஸ்டன்ஸையோ பர்டிகுலர் அப்ஜெக்டிவ் வச்சு அந்த அப்ஜெக்டிவ்காக ப்ரீடிங் ப்ரொசீஜர் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். தட் மெத்தட் இஸ் கால்ட் பிளான்ட் ப்ரீடிங். It aims to improve the characteristics of the plant both agronomically and economically. அப்ஜெக்டிவ்ஸ் வந்து க்ராப் இம்ப்ரூவ்மெண்ட், அந்த இருக்கிற க்ராப் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது, டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ் கொடுக்குறதுனாலையோ இன்செக்ட் ரெசிஸ்டன்ஸ் கொடுக்குறதுனாலையோ இல்லை வந்து ட்ராட் ரெசிஸ்டன்ஸ் அந்த மாதிரி இருக்கிற க்ராப்பை இம்ப்ரூவ் பண்ணுறது, க்ராப் இம்ப்ரூவ்மெண்ட். செகண்ட் ஒன் இஸ் இம்ப்ரூவ்ட் அக்ரானமிக் கேரக்டர்ஸ். இருக்கிற கேரக்டர்ஸ் இப்போது நம்பர் ஆஃப் டில்லர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவோ, நம்பர் ஆஃப் பேனிக்கல்ஸ் நம்பர் ஆஃப் சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவோ, சிங்க்ரனைஸ்டு மெச்சூரிட்டி கொண்டு வரதுக்காக அக்ரானமிக் கேரக்டர்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக பண்ணுறது. தேர்ட் ஒன் இஸ் ரெசிஸ்டன்ஸ் ஃபார் பயோட்டிக் அண்ட் ஏபயோட்டிக்ஸ். As I said earlier, biotic stress means pests and diseases, where abiotic stress includes temperature, pressure, relative humidity, rainfall and other factors. இந்த 3 அப்ஜெக்டிவ்ஸ்க்காக நமக்கு பிளான்ட் ப்ரீடிங் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் த க்ராப் இம்ப்ரூவ்மெண்ட். க்ராப் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ் வந்து டு இன்க்ரீஸ் த ஈல்டு. மெஜாரிட்டி ஆஃப் த ப்ரீடிங் ப்ரோக்ராம்ஸ் நம்ம என்ன ப்ரீடிங் ப்ரோக்ராம் பண்ணாலும் நம்மளோட அல்டிமேட் எய்ம் வந்து ஈல்டு இன்க்ரீஸ் பண்ணுறதா தான் இருக்கும். பிகாஸ் நம்ம ஒரு பிளான்ட் ப்ரீடிங் ப்ரொசீஜர்ஸ் மூலமாக ஒரு வெரைட்டி ரிலீஸ் பண்ணுறோம். அந்த வெரைட்டி வந்து பெஸ்ட்டுக்கு ரெசிஸ்டண்ட்டாக இருக்குது, டிசீஸ்க்கு ரெசிஸ்டண்ட்டாக இருக்குது, இல்லை ட்ராட்டுக்கு ரெசிஸ்டண்ட்டாக இருக்கோ ஏதோ ஒரு பண்ணி நம்ம கொண்டு வந்துட்டோம். இருக்கிற வெரைட்டியை விட க்ராப் அக்ரானமிக் கேரக்டர்ஸ் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணிட்டோம். பட் கடைசியில் வந்து ஈல்டு கொடுக்கல அப்படின்னா ஃபார்மர்ஸ் அந்த வெரைட்டியை ஆப் பண்ண மாட்டாங்க. ஸோ இட் வில் the variety is good, the farmers will not opt. ஃபீல்டுக்கு வராது, ஃபீல்டுக்கு வந்து பிளேட்டுக்கும் கன்சியூமர்ஸ்டையும் போய் சேராது. ஸோ increasing yield is the primary and foremost aim or objective of crop improvement and plant breeding. This is achieved by developing more efficient genotypes. Example வந்து the first utilization of DG-Wugen in rice and Norinton in wheat. These both are dwarfing genes. பெரிய டால் பிளான்ட்டாக இருந்த ரைஸை வந்து டுவார்ஃபிங் ஜீன் இன்ட்ரடியூஸ் பண்ணி, DG-Wugen இன்ட்ரடியூஸ் பண்ணி ரைஸை வந்து ஸ்மால் பிளான்ட்டாக வந்து கொண்டு வர்றதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஐடென்டிஃபிகேஷன் யூட்டிலைசேஷன் ஆஃப் மேல் ஸ்டெரிலிட்டி யூட்டிலைஸ் பண்ணலாம். இம்ப்ரூவிங் த குவாலிட்டி இஸ் அனதர் எய்ம். த குவாலிட்டி வேரி ஃப்ரம் க்ராப் டு க்ராப். ஃபார் எக்ஸாம்பிள் ரைஸில் வந்து மில்லிங் குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறது, குக்கிங் குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறது, அரோமா இன்க்ரீஸ் பண்ணுறது, இல்லை கிரெயின் கலரை இன்க்ரீஸ் பண்ணுறது மாதிரி குவாலிட்டி பேராமீட்டர்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு க்ராப் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறாங்க. தென் எலிமினேஷன் ஆஃப் டாக்ஸிக் சப்ஸ்டன்சஸ் பண்ணுறதுக்கும் க்ராப் இம்ப்ரூவ்மெண்ட்டோட ஒன் ஆஃப் த எய்மாக இருக்குது. HCN கண்டென்ட் இன் ஜோவார் பிளான்ஸ். HCN கண்டென்ட்டை எலிமினேட் பண்ணுறதும் is an example for elimination of toxic substances. Then comes improved agronomic characters. Agronomic characters na enna? Number of tillers increase பண்றது, example rice and bajra. Then season borne characters, அதை எலிமினேட் பண்ணுறது. இந்த சீசன் தான் இது வளரும்னு இல்லாமல் எல்லா சீசனும் ஆஃப் சீசனும் வளர்கிற மாதிரி பண்ணுறது, எக்ஸாம்பிள் ரைஸ், ரெட் கிராம் சொர்க்கம். ரெடியூசிங் த பிளான்ட் ஹைட் டு ப்ரிவெண்ட் லாட்ஜிங். அதான் நம்ம டுவார்ஃபிங் ஜீன் படித்தோம், DG-Wugen. It prevents lodging and also increases the yield. Example rice. Non-shattering nature, green gram and brassicas. Synchronized maturity in case of pulses. Growth habitat, that is bushy typeலேருந்து நான் bushy டைப்ஸ்க்கு மாற்றுறாங்க, எக்ஸாம்பிள் pulses. அப்புறம் எலிமினேஷன் ஆஃப் டார்மென்சி அண்ட் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் டார்மென்சி. டார்மென்சின்றது சில பிளான்ஸில் வந்து சில சமயங்களில் தேவையாகவும் சில பிளான்ஸில் சில சமயங்களில் தேவையில்லாததாகவும் இருக்குது, எக்ஸாம்பிள் பொட்டேட்டோ, கிரவுண்ட்நட். இந்த அக்ரானமிக் கேரக்டர்ஸ் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகவும் பிளான்ட் ப்ரீடிங் பண்ணப்படுது. நெக்ஸ்ட் இஸ் த ரெசிஸ்டன்ஸ் டு பயோட்டிக் அண்ட் ஏபயோட்டிக் ஸ்ட்ரெஸஸ். பயோட்டிக் ஸ்ட்ரெஸ் வந்து பெஸ்ட் அண்ட் டிசீசஸ்க்காகவும், இதுக்கு வந்து ரெசிஸ்டன்ட் வெரைட்டிஸ், இப்போ ஒரு பெஸ்ட்டுக்கு ரெசிஸ்டண்ட்டாகவும் டிசீஸ்க்கு ரெசிஸ்டன்ட் வெரைட்டிஸ் ப்ரொடியூஸ் பண்ணணும். இது பண்ணும்போது இட் ஹேஸ் டு ரெடியூஸ் காஸ்ட் ஆஃப் கல்டிவேஷன், என்விரான்மெண்டல் பொல்யூஷன் அண்ட் ஆல்சோ மஸ்ட் சேவ் பெனிஃபிஷியல் இன்செக்ட்ஸ். பெனிஃபிஷியல் இன்செக்ட்ஸை கொண்டுறக்கூடாது, பெஸ்ட் அண்ட் டிசீசஸை மட்டும்தான் அது ரெசிஸ்ட் பண்ணணும். ஏபயோட்டிக் ஸ்ட்ரெஸ் வந்து இட் இஸ் லொக்கேஷன் ஸ்பெசிஃபிக் ப்ராப்ளம். சில ஏரியாஸில் சலினிட்டி அதிகமாக இருக்கும்,
சில ஏரியாஸில் வந்து அல்கலினிட்டி அதிகமாக இருக்குது, அசிடிட்டி அதிகமாக இருக்கும். அந்த சாயில் ஃபேக்டர்ஸ் அண்ட் எடாஃபிக் ஃபேக்டர்ஸ் வந்து ப்ராப்ளமாக இருக்கும். அதை பேஸ் பண்ணி ப்ரீடிங் ப்ரோக்ராம்ஸ் கொண்டு வந்து ஏபயோட்டிக் ஸ்ட்ரெஸ்ஸை காம்பேட் பண்ணுற மாதிரியான வெரைட்டிஸ் ரிலீஸ் பண்ணணும். ஸ்கோப் ஆஃப் பிளான்ட் ப்ரீடிங் என்ன அப்படின்னா, it has to enhance the productivity of the crops per unit per hectare crop yield வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ப்ராப்பர் மேனேஜ்மெண்ட் இது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, பை த ப்ராப்பர் மேனேஜ்மெண்ட் ஆஃப் சாயில் அண்ட் கிராப்ஸ் இன்வால்விங் சூட்டபிள் அக்ரானமிக் ப்ராக்டிசஸ் அண்ட் ஹார்வெஸ்டிங் ஃபிசிக்கல் ரிசோர்ஸஸ் by using high potential crop varieties created by appropriate genetic manipulation of crop plants. அப்புறம் என்ஹான்ஸ் பண்ண ப்ரொடக்டிவிட்டியை வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணணும். This is done by using crop varieties that are bred especially for wide adaptation or for specific crop zones to offset the ill effects of unfavorable environmental conditions prevailing in the area. ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் பிளான்ட் ப்ரீடிங் அப்படின்னு என்னென்னா, கிரியேஷன் ஆஃப் வேரியேஷன். இப்போ ஒரு பிளான்ட் இருக்குது, ஒரு வெரைட்டி இருக்குது, நம்ம பிளான்ட் ப்ரீடிங் பண்ணி ஒரு வெரைட்டி ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த வெரைட்டிக்கும் இந்த வெரைட்டிக்கு நடுவில் ஒரு வேரியேஷன் இருக்குது, ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கணும். கிரியேஷன் ஆஃப் வேரியேஷன் இஸ் த ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி. தென் நிறைய பிளான்ட்ஸ் அது இப்போ ஒரு டிசைட் ஜீன் வச்சு இல்லை டிசைடு பேரண்ட்லேருந்து இந்த டிசைட் கேரக்டர்ஸ் கொண்டு வந்து நிறைய பிளான்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிட்டோம். அதில் எது பெஸ்ட் பிளான்ட் அப்படின்றத செலக்ட் பண்ணணும், செலெக்ஷன் நடக்கணும். செலெக்ஷன் பண்ணதை வந்து திருப்பி அதை மாஸ் ப்ரொடியூஸ் பண்ணும்போது எவாலுவேட் பண்ணணும். நம்ம டிசைரபிள் கேரக்டர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுதா, நம்மளோட பிளான்ட் ப்ரீடிங் இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு இது பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு வேளை நம்ம எவாலுவேட் பண்ணதில் வந்து சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னா அது இன்னும் நிறைய மல்டிப்ளை பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். தீஸ் ஆர் த ஆக்டிவிட்டீஸ் இன்வால்வ் இன் பிளான்ட் ப்ரீடிங். இப்போ கிரியேஷனுக்கு வந்து கிரியேஷன் ஆஃப் வேரியேஷன், அதுக்கு வந்து நேச்சுரலாகவும் வேரியேஷன் க்ரியேட் ஆகும். டொமஸ்டிகேஷன் மூலம், அதாவது வெரைட்டிஸ் எங்கே இருக்கும், நேச்சுரலில் வந்து டொமஸ்டிகேஷன் அண்ட் ஜெர்ம் பிளாசம் கலெக்ஷன் அண்ட் இன்ட்ரடக்ஷன், தீஸ் ஆர் த மெத்தட்ஸ். இன் மேன்மேடாக நம்ம வந்து வேரியேஷன் க்ரியேட் பண்ணுறதுக்கு வந்து ஹைப்ரிடைசேஷன் ப்ராசஸ். ஹைப்ரிடைசேஷன் வந்து இன்டர்வெரைட்டல் ஹைப்ரிடைசேஷன் பிட்வீன் டூ வெரைட்டிஸ், இன்டர்ஸ்பெசிஃபிக் ஹைப்ரிடைசேஷன் பிட்வீன் டூ ஸ்பீஷிஸ், இன்டர்ஜெனரிக் ஹைப்ரிடைசேஷன். இந்த 3 ஹைப்ரிடைசேஷன் மெத்தட்ஸ் இருக்குது. ஆர் பை இன்டியூசிங் மியூட்டேஷன் நம்ம வேரியேஷன் க்ரியேட் ஆர் polyploidy, autopolyploidy and allopolyploidy, then somoclonal variation. These are the methods, man-made methods and natural methods for creating variation. These are the activities involved in plant breeding. இப்போ undesirable effects of plant breeding என்ன அப்படின்னா, நம்ம பிளான் ப்ரீடிங் பண்ணி நம்ம டிசைரபிள் கேரக்டர்ஸை கொண்டு வந்துடுறோம். பட் அதோட நெகட்டிவ் இம்பேக்ட்ஸ் என்னென்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஜெனட்டிக் எரோஷன், லேண்ட் ரேசஸ், ப்ரிமிட்டிவ் வெரைட்டிஸ் வந்து டிஸப்பியர் ஆகிடுது due to introduction of high yielding varieties. Example, IR20 rice வந்ததுனால many land races of native rice, samba rice, rice எல்லாமே disappear ஆயிடுச்சு. narrow genetic base, இப்போ genetic vulnerability to pest and diseases அதிகமாக இருக்குது. TIFT23A அப்படின்ற TIFT23A இருக்கிறதுனால பாஜ்ரா is susceptible to downy mildew. T cytoplasm இருக்கிறதுனால maize வந்து it is susceptible to helminthosporium. This is very important one word. Then minor disease and pest becomes major due to intensive resistance breeding. RTV, rice tumgro virus, grey mold in Bengal gram. These எதனால வருது அப்படின்னா, இன்டென்சிவாக வந்து ரெசிஸ்டன்ஸ் ப்ரீடிங் பண்ணிகிட்டே இருந்ததுனால RTV அண்ட் கிரே மோல்டு அண்ட் பெங்கால் கிராம் வந்து மைனர் டிசீஸாக இருந்தது வந்து மேஜர் டிசீஸாக மாறிடுச்சு. தென் அட்டைன்மெண்ட் ஆஃப் ஈல்டு பிளாட்டியூ அப்படின்னா என்ன, இதுக்கு மேலே ஈல்டை இம்ப்ரூவே பண்ண முடியாதுன்ற அளவுக்கு நம்ம ஈல்டு பிளாட்டியூ அட்டைன் பண்ணிட்டோம். தீஸ் ஆர் த அன்டிசைரபிள் எஃபெக்ட்ஸ் ஆஃப் பிளான்ட் ப்ரீடிங். Important questions. These important questions are been given in the form of fill in the blanks, and these have to be studied fully. Thomas Fairchild is the first person who produced artificial hybrid for the first time. Introduction of IR20 rice led to the disappearance of land races of samba rice. TIFT23A, பாஜ்ரால வந்து it is susceptible to downy mildew. T cytoplasm maize இருக்கிறனால it is susceptible to helminthosporium. Vilmorin proposed individual plant selection based on progeny testing. Norman Borlaug developed Mexican semi-dwarf wheat varieties. அந்த டார்ஃபிங் ஜீன் என்ன யூஸ் பண்ணாங்க அப்படின்னா நோரிங்டன். அதே ரைஸில் அப்படின்னா டிஜி ஓஜன் அப்படின்ற டார்ஃபிங் ஜீன் யூஸ் பண்ணாங்க. இந்த மெக்சிகன் டார்ஃப் வெரைட்டிஸ் வந்து இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து மிஸ்டர் MS சுவாமிநாதன்.
Number of high yielding wheat varieties like Kalyan Sona, Sarbati Sonara were introduced. இந்த டிஜி வூஜன் அப்படின்ற டுவாஃபிங் ஜீன் ரைஸில் வச்சு டுவாஃப் பிளான்ஸ் கொண்டு வந்தாங்க. இதை வச்சு ஐஆர்ஆர்ஐ இன்டர்நேஷ்னல் ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் 1965 ஒண்டர் ரைஸ் IR8 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. Mobilization in sugarcane was done by C.A. Barber and T.S. Venkatraman. The indica into japonica cross derivative ADT 27, that is GEB 24 into DG Wujan, is the first high yielding rice of Tamil Nadu. Johansen he proposed the famous pure line theory, which states that a pure line is a progeny of single self fertilized homozygous plant. The pure line, one word is also very important. Babylonians and Assyrians artificially pollinated the date palm. Thomas Andrew Knight was the first man to produce several new fruit varieties by using artificial hybridization. Thank you.